அட என்னதான் சினிமால இருக்கவங்கள நல்லவங்களா காமிச்சாலும் சில நேரங்கள்ல சில சின்ன தவறுகள் அவங்க செய்யறாங்களோ இல்ல பக்கத்துல இருந்து குழி பறிக்கிறாங்களோ யாருக்கு தெரியும். ஆனா அந்த சம்பந்தப்பட்ட நடிகருக்கு தானே கெட்ட பேரா போகுது. அப்படிதான் சிம்புவுக்கும் அனிருத்துக்கும் இப்ப மக்கள் மத்தியில சின்னதா ஒரு மனக்கசப்புன்னு சொல்லலாம்னு வச்சுக்காங்களேன். ஐயோ பாரதி, ஊரு கெட்டு நாசமா போச்சுரா. அட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சிம்புவும் அனிருத்தும் சேர்ந்து பீப் சாங் அப்படின்னு ஒரு சாங்க கம்போஸ் பண்ணி அத நெட்ல விட்டுட்டாங்கப்பா அப்படின்னு தான் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. பாரு, தமிழ்ல ஒரு லெட்டரை மாத்தி போட்டா அர்த்தமே மாறிடுது. என்ன மாதிரி பாட்டு அப்படின்னு கேக்குறீங்களா? புரியுது. அது பாத்தீங்கன்னா அந்த காதல் தோல்வி பத்தின பாட்டு. நம்ம சிம்புக்கும் காதல் தோல்விக்கும் ரொம்ப நெருக்கம் அப்படிங்கறதுனால அவர் அந்த பாட்டை பாடி இருக்காரு. அதை அனிருத் கம்போஸ் பண்ணிக்கிறாருன்னு சொல்றாங்க. ஒரு மனுஷனை எவ்வளவு நேரம் திட்டுவேன். இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாட்டை பண்ணிருக்காங்களே, இந்த பாட்டை அவங்களே நெட்ல போட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்கள கேட்டா அவங்க இப்ப வரைக்கும் இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அப்போ இந்த வேலையை யார் செஞ்சிருப்பாங்கன்னு கேட்டா யாருக்குமே தெரியல. ஏன்னா சீக்கிரட்டா சாங் கம்போஸ் பண்ணி அவங்க வரைக்கும் கேட்டுக்கலாம்னு நினைச்சு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. எதுக்கு இதை வெளியில விட்டாங்கிறது பெரிய மர்மமா இருக்குது. நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல சென்னை அது பக்கத்துல இருக்க இடங்கள்லாம் பூரா தண்ணியில மூழ்கி பயங்கர பிரச்சனை. அப்படி இருக்கும்போது இவங்க வெளியிடுவாங்களா என்ன? இருக்காது. அப்ப யார் பண்ணிருப்பா? இப்படி எல்லாரும் மாதிரியும் நானும் குழப்பத்துல இருக்கேன். என் மனசுல என்ன கவலைன்னா, நம்ம நடிகர்கள் பேரு தெரியாம கெட்டு போச்சே, அதான். ஐயோ நான் என்ன செய்வேன்? அடுத்த மேட்ரு போவோம்.